Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேன் சேனல். இன்னைக்கு எக்ஸசைஸ் 6.1 முடிச்சிட்டோம். அடுத்தது எக்ஸசைஸ் 6.2 பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபார்முலா சொல்லிடுறேன். எக்ஸசைஸ் 6.2க்கு முன்னாடி இருக்கிற ஃபார்முலா பாரு. ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட். ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட். ட்ரிபிள்னா 3 வெக்டர், ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் வரும். ஸ்கேலர் அப்படிங்கும்போது ஒரு டாட் ப்ராடக்ட்டும் ஒரு கிராஸ் ப்ராடக்ட்டும் இருக்கும். அதாவது ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் அல்லது ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர். புரியுதா கண்ணு? இதுக்கு பேர் தான் ஒரு டாட் ப்ராடக்ட்டும் ஒரு கிராஸ் ப்ராடக்ட்டும் சேர்ந்து வந்தால் அதுக்கு பேர் ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட். இந்த டாட் எங்கே வரலாம் அப்படின்னா எங்கே வேணாலும் வரலாம். ஒன்று முன்னாடி வரலாம் அல்லது பின்னாடி வரலாம். அப்படிதான் இந்த ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் தான் பாக்ஸ் ப்ராடக்ட். பாக்ஸ்க்குள்ள ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர். பாக்ஸ் அப்படின்னாவே ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட். இந்த பாரு, இந்த கேப்பில் டாட் வந்தால் இந்த கேப்பில் கிராஸ் வரும், அல்லது இங்கே கிராஸ் வந்தால் இங்கே டாட் வரும். நீ எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், பார்த்துக்கோ. இதை ஏ வெக்டர் டாட்டு பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர்னு சொல்லலாம், அல்லது ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர்னு சொல்லலாம். பாக்ஸ் அப்படின்னாவே டிட்டர்மினன்ட்ல இது மொதல் ரோ, ஏ வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் மொதல் ரோவில் வரும், பி வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் ரெண்டாவது ரோவில் வரும், சி வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் மூணாவது ரோவில் வரும். புரிஞ்சுதா கண்ணு? அடுத்தது இந்த பாக்ஸோடைய வேல்யூ 0 வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. அப்போ த வெக்டர்ஸ் ஆர் கோப்ளனார். இப்போ ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் ஆர் நான் ஜீரோ வெக்டர்ஸ். இதில் ஏ வெக்டரும் பி வெக்டரும் சி வெக்டரும் ஜீரோ வெக்டர்ஸ் கிடையாது. ஆனால் இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது, பாக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிக்கும் போது, பாக்ஸ்னா டிட்டர்மினன்ட் இல்லையா? அப்போ வேல்யூ கண்டுபிடிக்கும் போது 0 வந்தால் த வெக்டர்ஸ் ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டரா கோப்ளனார்னு சொல்லுவோம். தெரியுதா கண்ணு? பாக்ஸ் வேல்யூ 0 வந்தால் கோப்ளனார். பாக்ஸ்னா வெக்டர் ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட். இவ்வளோதான். வேறு லேம்டா ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் பாக்ஸுக்குள்ளே வந்தால் லேம்டாவை வெளியில் எடுத்துடலாம். லேம்டா இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், எப்படி இருந்தாலும் சரி. இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் இருந்து லேம்டாவை வெளியே எடுக்கிற மாதிரி அர்த்தம். அப்போ லேம்டா இன்ட்டு பாக்ஸுக்குள்ளே ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர். சப்போஸ் இங்கே லேம்டா, இங்கே லேம்டா, இங்கே லேம்டானா 3 லேம்டா எடுத்தால் லேம்டா கியூப், லேம்டா இன்ட்டு லேம்டா அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாரு, பி வெக்டர் x1 ஏ வெக்டர் ப்ளஸ் y1 பி வெக்டர் ப்ளஸ் z1 சி வெக்டர். அதே மாதிரி q வெக்டர் x2 ஏ வெக்டர், பாரு இதெல்லாம் ஏ வெக்டர் தான். y2 பி வெக்டர் ப்ளஸ் z2 சி வெக்டர். ஆர் வெக்டர் பார்த்தீங்கன்னா x3 ஏ வெக்டர் ப்ளஸ் y3 பி வெக்டர் ப்ளஸ் z3 கே சி வெக்டர்னா, பாக்ஸ் உள்ள பி வெக்டர், q வெக்டர், ஆர் வெக்டர்னா ஜஸ்ட் பாரு இந்த கோஎஃபிஷியன்ட்லாம் டிட்டர்மினன்ட்குள்ள x1 y1 z1, x2 y2 z2, x3 y3 z3 இன்ட்டு பாக்ஸுக்குள்ள ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர். இந்த ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் பாக்ஸ் இன்ட்டு டிட்டர்மினன்ட், கோஎஃபிஷியன்ட் டிட்டர்மினன்ட் இன்ட்டு பாக்ஸ். இவ்வளோதான் இந்த பாக்ஸோடைய வேல்யூ. புரியுதா கண்ணு? இந்த பாக்ஸ் பி வெக்டர், கியூ வெக்டர், ஆர் வெக்டர். இந்த பாக்ஸுக்குள்ள பி வெக்டர், கியூ வெக்டர், ஆர் வெக்டர் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு பாக்ஸ் ஆஃப் ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர். எவ்வளவுதான். அப்புறம் பாருங்க, வால்யூம் ஆஃப் த பேரலோபிப்பட் அப்படின்னா பாக்ஸுக்குள்ள ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் தான். பாக்ஸுக்குள்ள ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் கண்டுபிடிச்சின்னா அதுதான் வால்யூம். இந்த பாக்ஸ் 0 வந்துடுச்சுன்னா கோப்ளனார். பாக்ஸ் வேல்யூ வந்தால் அது வால்யூம் ஆஃப் த பேரலோபிப்பட். இங்கே ஏ வெக்டர் அப்படிங்கிறது ஒரு விளிம்பு, பி வெக்டருங்கிறது இன்னொரு விளிம்பு, சி வெக்டருங்கிறது தேர்டு இது. புரியுதா? வால்யூம் ஆஃப் த பேரலோபிப்பட். வால்யூம் ஆஃப் த பேரலோபிப்பட் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விளிம்பு ஏ வெக்டர், இன்னொன்று பி வெக்டர், இன்னொன்று சி வெக்டர். அப்போ பாக்ஸுக்குள்ள ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர். இவ்வளோதான் தங்கம். புரியுதா நான் சொல்கிறது? வால்யூம் பேரலோபிப்பட் அப்படிங்கிறது உனக்கே தெரியும். வால்யூம் இந்த மாதிரி இருக்கிறது தான் பேரலோபிப்பட்டு. அப்போ தேர்ஃபோர் இது ஏ வெக்டர், இது பி வெக்டர், இது சி வெக்டர். புரிஞ்சுதுங்களா? அப்போ இது ஏ வெக்டர்னு கொடுத்துப்பான், இது பி வெக்டர், இது சி வெக்டர். அப்போ இதனுடைய வால்யூம் பாக்ஸுக்குள்ள ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர். கண்ணு இது ரொம்ப 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 ஈஸி. ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படின்னா பாக்ஸ். இதில் நீ படிக்கிறது 3 கண்டிஷன். ஒன்று ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படின்னா
டாட், ஒரு டாட்டும் ஒரு கிராஸும் சேர்ந்து வருது அப்படின்னாவே பாக்ஸ், பாக்ஸ்னாவே டிட்டர்மினன்ட். டிட்டர்மினன்ட்டுடைய வேல்யூ 0 வந்துச்சுன்னா கோப்ளனர், டிட்டர்மினுடைய வேல்யூ வந்து நம்பர் வந்துச்சுன்னா அது வால்யூம் ஆஃப் த parallelepiped. இவ்வளவுதான். புரிஞ்சதா சாமி? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.